கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்மை அப்படி நடத்தினார். இந்த மாதத்திலும் தேவன் நம்மை நடத்தும்படி ஏசாயாத்திற்கு புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயாத்திற்கு புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4வது வசனத்தை வாசிப்போம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ என்னுடைய தேவன் நீதியை சரிக்கட்டவும் என் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து என்னை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். கரண்ட் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவர் வந்து நம்மளை ரட்சிப்பார் என்று குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். அவர் வந்து என்னை ரட்சிப்பார், அல்லது அவர் வந்து என்னை தூக்கி விடுவார். அதுதான் சொல்லுகிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். தளர்ந்த கைகள் அதாவது செயல்படாத கரங்கள். எதை செய்தாலும் அந்த காரியங்கள் நமக்கு மகிழ்ச்சி கொடுப்பதில்லை. எதை செய்தாலும் அந்த காரியங்கள் நமக்கு வெற்றி கொடுக்காதபடியினால் நம்முடைய கரங்கள் சிலது தளர்ந்து போகும். கரங்கள் என்கிற நம் மனம் தளர்ந்து போகும், உள்ளங்கள் தளர்ந்து போய்விடும். அப்படி தளர்ச்சி வரும்போது மனம் பதற்றமடைய ஆரம்பித்து விடும். இந்த 2 வசனமும் ஒன்றுக்கொன்று இணையாக சொல்லப்பட்டு பாருங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, இந்த காலையில் மனதில் இருக்கும் பதற்றம், மனதில் இருக்கிற ஒரு விதமான பயங்கள், அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிற பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அவரே வருவார். இது ஏசாயா தீர்க்கதரிசி பிற்காலத்தில் நடக்கப்போற ஒரு காரியத்தை குறித்து, பிற்காலத்தில் ஜனங்களுடைய இருதயம் எப்படிலாம் திடப்பட போகிறது, தேற்றப்பட போகிறது என்று ஜனங்களை தைரியப்படுத்தும்படி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். எப்படிப்பட்டவர்களை? தளர்ந்து போனவர்களை, மனம் பதறுகிறவர்களை பார்த்து, தள்ளாடுகிறவர்களை பார்த்து நம்மை தேற்றுகிறார். இன்றைக்கும் தேற்றிக்கொண்டே இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையினாலே தேற்றப்பட்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் தைரியம் அடைந்திருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பத்துடைய கரங்களை தேவனே வந்து வசனத்தினால் பிடித்து தூக்கி நிறுத்தியிருக்கிறார். அழிவுக்கு நேராக இருந்த குடும்பங்கள், நிந்தைக்கு நேராக இருந்த குடும்பங்கள், பலவிதமான சோதனையினால் அகப்பட்டிருந்த குடும்பங்களை கர்த்தர் திடப்படுத்தியிருக்கிறார். தள்ளாடுகிற குடும்பங்கள். அதுக்கு ஒரு அழகான கருத்தை சொல்ல வேண்டுமானால், இயேசு படகில கடந்து போய் கொண்டு இருக்கும் போது பேதுருக்கும் ஒரு ஆசை வருகிறது. இயேசு தனியாக கடலில் நடந்து வருகிறார். இவர்கள் எல்லாம் படகில் வந்து கொண்டிருக்கும் போது அதை நடக்கிறவரை பார்த்தவுடன் பேதுருக்கு ஒரு ஆசை வருகிறது. நானும் இவர்களைப் போல நடக்க வேண்டும் என்று, இவர்களைப் போல நடக்க வேண்டும் என்று. நமக்கு சில ஆசை, இவரை போல நான் வாழணும், இவரை போல இருக்க வேண்டும் நினைக்கிறோம், செயல்படுகிறோம். ஆனால் பயம் உண்டாகிவிடுகிறது, செய்ய முடியாமல் தடுமாட்டம் வந்துகிறது. பேதுரை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் பேதுருக்கு ஒரு ஆசை இருந்தது. என்னையும் இப்படி ஒரு அற்புதத்தின் மனுஷனாக நான் நடக்க வேண்டும், இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் விரும்புகிறார். இயேசு மட்டும்தான் இதில் நடக்க முடியுமா? அப்படியானால் நானும் நடப்பேன் என்று
விரும்பினார். அந்த விருப்பத்தை இயேசுவிடம் சொல்கிறார். இயேசு சொல்கிறார், நீ நடந்து வாடி என்று சொல்கிறார். ஆனால் 2 எட்டு எடுத்து வைக்கிறார். அடுத்து பதறுகிறார், இருதய பதறுகிறது. ஆண்டவரே, நான் அமிழ்ந்து போகிறேனே. காரியத்தை ஜெயமாக முடிக்க முடியல. அந்த காரியத்தை அவன் நினைத்தபடி அவனால் நடக்க முடியல, பதற்றப்படுகிறது. இயேசு உடனடியாக அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி, ஏன் இப்படி அவிசுவாசமா இருக்கிறார், அவனை திடப்படுத்தினார். இந்த காலையில் இப்படி தோல்வியில் ஒருவேளை காலங்களை கடந்து வந்திருந்தால், இந்த 7வது மாதத்தில் கர்த்தரே உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு அதுக்கு தான் வருகிறார். அவர் வருவார். எதற்காக வருகிறார்? இயேசு கிறிஸ்து குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், விழுந்து கிடக்கிறவர்களை, மடங்கடிக்கப்பட்டவர்களை, சோர்ந்து போனவர்களை திடப்படுத்தும்படிக்கு இயேசு வருவார். பல ஆண்டுகளாக நடக்க முடியாதவர்களை கூட இயேசு வந்து நடக்க வைத்தார். அது சீசர்கள் அதை செய்தார்கள். இந்த நாளிலும் ஆண்டவரே, என் கரத்தை அற்புதத்தின் கரமாக மாற்றும். இந்த இடத்திலிருந்து நான் புறப்பட்டு போய் முடங்கி கிடக்கிற செயல்படாத காரியத்தை இந்த மாதத்தில் நீங்க செய்ய நினைக்கும் போது தேவனுடைய கரமாகவே உங்க கரங்கள் மாறி அந்த அற்புதத்தை செய்யும். எத்தனை பேர் அதை விசுவாசம் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அவருடைய கரமாகவே மாறும். யாரை கொண்டோ அற்புதத்தை செய்கிறது இல்லை, கர்த்தர் உங்களை கொண்டே அற்புதத்தை செய்வார். உங்கள் கரங்களே அந்த அற்புதத்தை செய்யும். உங்கள் கரங்களே செய்யும். இயேசுடைய சீசர்களை கவனித்து பாருங்கள். தேவனுடைய ஆலயத்தில் வாசல் படிகளில் இருந்து ஒரு நிந்தையான வாழ்க்கை, தரித்திரமான ஒரு வாழ்க்கை, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை இயேசுவோடு இருந்த சீசர்கள் கவனித்தார்கள். அவனை அவரிடத்தில் இவன் ஏதாவது கிடைக்குவான்னு கேட்கும்போது அவர் சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசு நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னார்கள். கர்த்தர் நடக்க வைத்தார். இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாக தேவன் நம்மை நடத்த அசுத்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், எப்படி சொல்கிறார், மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதீர்கள். கொஞ்சம் நம்ம பார்த்து சொல்லுவோம், என் மனமே நீ என்ன செய்யாத, பயப்படாத. உன்னை தூக்கி எடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை வருகிறது. இயேசு சொன்ன வார்த்தை வருகிறது. அவருடைய வார்த்தை இன்றைக்கு என்னை தூக்கி எடுக்கிறது. அவருடைய வார்த்தை என்னை திடப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தையே என்னை தூக்கி எடுக்கிறது. ஒரு முறை ஒரு மிகுந்த தரித்திரத்தில் இருந்த ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தல பாருங்க. ஒரு நல்ல கிராமத்தில் மோசே என்கிற ஒரு கர்த்தர் பயப்படுற குடும்பம். ஆனால் மிகுந்த தரித்திரம், மிகுந்த கஷ்டங்கள். எப்படி என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை நடத்த போகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து போகிறார். ஆனால் அந்த மனிதனிடத்தில் ஒரு அருமையான ஒரு சுவாபம் என்ன சொன்னால், ஒவ்வொரு நாளும் சரியாக 5 மணிக்கு ஆலயத்தினுடைய வாசல் படிகள், அது ஒரு மணலாக தான் இருக்குமா, ஆலயம் கூட திறந்திருக்கிறதாம். சின்ன கிராமம், ஒரு சின்ன ஆலயம். அந்த ஆலயத்தில் போய் அந்த வாசலில் அந்த மணலில் முழங்கால் போட்டு நின்று, நேரு முழங்கால் நின்று ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, நான் அந்த சமூகத்தில் மனம் தளர்ந்து போய் இருக்கிறேன், மதிப்பற்ற வாழ்க்கை வாழுகிறேன், நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு சமாதானத்தை கொடுத்து நடத்தி கொண்டே வருகிறீர். ஆனால் என் வாழ்க்கை மாறாதான், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எப்படியாவது மாற்றுவீர் என்று. அப்பொழுது அவர் மனதில் வருகிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாராம். வேதத்தில் இப்படி செய்திருக்கிறதே, இப்படி நடந்திருக்கிறது அப்பா, என் வாழ்க்கையிலும் ஆண்டவரே இதை செய்ய மாட்டீரால், நீ எனக்கு அப்படி செய்வீரானால் நான் முழு உலகத்துக்கு போவையா, எங்கெல்லாம் நீ கொண்டு போகிறீரோ, எங்கெல்லாம் என்னால் போக முடியுமோ எல்லா இடத்துக்கு போய் அந்த அற்புதத்தை நான் சொல்லுவேன் ஐயா, அற்புதத்தை சொல்லுவேன் ஐயா நீட்டு கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாமல் வந்து அவர் அந்த தன்னுடைய பாரத்தை வைத்துக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் சொல்லி
சில ஆண்டுகள் கடந்து போனது. தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய விசுவாசத்தை பார்த்தார். மனம் தளர்ந்து போய் இருக்கிற அந்த மனிதனுக்கு நேராக இரக்கங்கள் கிடைக்க ஆரம்பித்தது, தயவு கிடைக்க ஆரம்பித்தது. அவர் செய்கிறது இந்த மீன் வாங்கி விற்கிற வியாபாரம். மீன் வாங்கி விற்கிற வியாபாரம், அதில் எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கும் பாருங்கள். இந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு அவர்கள் உறவினர் ஒருவர் இதை கவனித்து, நம்முடைய உறவினர் இவ்வளவு கஷ்டத்தில் இவர் இருக்கிறாரா, இவ்வளவு பாடுகளில் இருக்கிறாரா என்று அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பி அழைத்து அவரை ஒரு பட்டணத்துக்கு கொண்டு வந்து பட்டணத்தில் அவருக்கு ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பித்து கொடுத்தார்கள். சின்ன வியாபாரத்தை. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மாறினது. அந்த மனிதன் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணாரோ, என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி கர்த்தரை கேட்டாரோ, அதன் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைந்தது. ஒரு சாதாரண குடிசை வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுடைய வீட்டில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 10-15 பேர் வாழத்தக்கதான ஒரு பெரிய வீட்டை கட்டி அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக, இன்னைக்கு அவரிடத்தில் 5 பேர் வேலை செய்யத்தக்கதாக தேவன் அவருடைய இருதயத்தை திடப்படுத்தினார். கர்த்தர் வந்து அவரை தூக்கி நிறுத்தினார். அந்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சாட்சியாகவே வைத்திருக்கிறார். ஒரு அற்புதமான காரியத்தில் விளங்க வேண்டும் சொன்னால், நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு சாட்சிகள். எப்படி சாட்சிகள்? ஜீவனுள்ள தேவன் என் வாழ்க்கையில் கசப்பை மதுரமாக மாற்றும் போது, வேதனையை இன்பமாக மாற்றும் போது, இந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சொல்ல பாருங்க, மனம் பதறுகிறவளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். இந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் பயப்படாதீர்கள். அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்கும். பயப்படாதீர்கள் என்று திடப்படுத்துகிறார். இந்த காலையில் நம்ம இருதயத்தை திடப்படுத்துகிறாரு. அதனால தான் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த காலையில் வருஷத்தின் முற்பகுதியை பார்க்கலாம், இந்த பிற்பகுதி திடப்படுத்தி நம்ம நடத்துகிறவர். ஒரு குழந்தைய நடத்துகிற மாதிரி. ஒரு குழந்தைய கொஞ்சம் தூரம் நடக்க வைக்கணும். எப்படி நம்ம நடத்த வைப்போம்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் நடமா, நான் உனக்கு ஒரு சாக்லேட் தர்றேன், உனக்கு இதை கொடுக்குறேன், கொஞ்சம் நட என்று சொல்லி அதை திடப்படுத்தி நடத்துவது போல கர்த்தர் உங்கள் நெருக்க காலத்தை கடந்து போய் ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க கர்த்தர் இந்த காலையில நம்மை திடப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார், நமக்கு உறுதி அளிக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். நிச்சயமாக கர்த்தர் இந்த மாற்றத்தை கூட போன மாதம் சொன்னார், பயப்படாதீர்கள், நீங்கள் வெட்கப்படுவதே இல்லைன்னு சொன்னார். வார்த்தை கேட்ட உங்க வாழ்க்கை கொஞ்சம் நீங்க போன மாதம் வெட்கப்படும்படியான எத்தனையோ சந்தர்ப்பம் வந்தது, ஆனா வெட்கப்பட விட்டாரா? பயங்கரமான விலையினங்க வந்துச்சுது, குடும்பத்துக்குள்ள புயல் மாதிரி வந்துச்சுது, ஆனா கர்த்தர் வெட்கப்பட விடலை, வெட்கப்பட விடவே இல்லை, விட மாட்டார். என வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். இந்த மாதம் சொல்லுகிறாரு. அந்த வார்த்தை மட்டும் நோட் பண்ணிவிடும் எல்லாரும். 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க? பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். யார் வருவார்? என் தேவன் பதிலளிக்க வருவார். நிச்சயம் உங்க ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க வருவார். உங்க தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வருவார். யாரும் உதவி செய்ய இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவரே வருவார். தூதனை போல வருவார், தூதனை போல கர்த்தர் தேற்றுவார். நம்ம சில நேரத்தில் நினைப்போம், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா, யார் எனக்கு உதவி செய்வார்? இந்த காலையில கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு சொல்கிறார், நான் உன்னை தூதனை போல தேற்றுவேன். நிறைய நேரங்களை பாருங்க, என்னைக்கோ பழகின ஒரு ஆளா இருப்பார்கள், திடீர் வந்து அவர் வந்து நமக்கு உதவி செய்வார்கள். ஒரு முறை எனக்கு மிகுந்த ஒரு தேவையான சூழ்நிலை இருந்துச்சு. இந்த தேவைக்கு நான் என்ன பண்றதுன்னு கொஞ்சம் யோசித்து கொண்டே இருக்கும்போது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு பழகின ஒரு அன்பு சகோதரர்,
ஆனால் அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி அப்போ ராஜன் எப்படி இருக்கிறா அப்படின்னு விசாரிச்சுட்டு வீட்டுக்கு மறுபடியும் அழைத்தார். போலும் சில காரியங்கள் பேசணும், அவர் சில காரியங்கள்லாம் பேசணும். அவர் ஸ்பிரிச்சுவல் அந்த வளர்ச்சி குறித்து நிறைய காரியங்களை பேச ஆரம்பித்தார். பேசிகிட்டே இருந்தோம். பேசி முடித்த உடனே சாப்பிட சொன்னால் நான் சொன்னேன், நான் அந்த எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது இருந்தேன். 2 பழமும் ஒரு அழகான கொஞ்சம் பூஸ்ட் எது கூட கொடுத்தா சாப்பிட்டோம். இன்றைக்கும் மறக்காத காலங்கள், நெருக்க காலங்கள், மிகுந்த கஷ்டத்தில் இருந்த காலங்கள், அந்த நாட்களில் வனாப்பேட்டையில் இருந்த நாட்கள். அவர் அழைத்து விசாரித்து பேசிட்டு போகும்போது என் கரத்தில் உனக்கு சின்ன காணி கொடுக்கிறேன்னு. எனக்கு எவ்வளவு தேவையை பாருங்க, அத்தனை தேவையும் அந்த மனிதன் மூலமாக செய்கிறாங்க. இதை கவனித்து பாருங்க. இந்த மனிதன் என்னை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை குறித்த ஞாபகம் வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அந்த ஞாபகத்தை கொடுத்தது யாரு? அதனால பாருங்க, மனுஷனிடத்துல போய் விழாதீங்க. உங்களுக்கு வாக்குப்படுகிறார்களா, வாக்கு தத்தம் பண்ணின தேவ சமூகத்தில் போய் நின்று உங்கள் தேவைகளுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நில்லுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அவரே வருவார். யார் மூலமாக வருவார்? ஒரு தூதர் மாதிரி யாரையாவது அனுப்புவார். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. யாராவது வந்து எங்கேயாவது திகைச்சுக்கிட்டு நிற்போம், அந்த இடத்துல வந்து நமக்கு உதவி செய்வார்கள். அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார்கள். அந்த இடத்துல வந்து நம்மை திடப்படுத்துவார்கள். எத்தனை நாட்கள் நான் யோசித்து ஆச்சரியப்பட்ட நாட்கள். அப்புறம் அவனை கேட்டேன், என்ன நீ நினைத்து இப்போ கூடக்கு என்ன காரணம்? நாங்கள் வியாபாரம் பண்ண நாட்களில் கொத்தல் பழகின ஒரு ஃப்ரெண்ட் அவன், அவ்வளோதான், புரஞ்சதியாக இருந்தவன். ஆனால் அந்த நாட்களில் நாங்கள் காலையில் எழுந்து ஜோம் பண்ணுறது, ஆலயத்து போகிற எல்லாத்தையும் கவனிப்போம். அப்போ அவனுக்கு ரொம்ப உதாரித்தனமாக செலவு பண்ணுற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்போ அவனிடத்துல இந்த காசெல்லாம் வாங்கி சேவிங் பண்ணுவேன். பண்ணி அவன் ஊருக்கு போகும்போது கொடுப்பேன், வந்தவாசி அவனுக்கு கொடுப்பேன். அவன் இதெல்லாம் மனதில் வைத்து அவன் ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது நினைத்து பார்க்கிறான். கர்த்தர் அறிகிற ஒரு பாய்க்கு கிடைச்சது. அப்படியானால் அப்போ ராஜனிடத்தில் இந்த விஷயத்தை கேட்கலாமே என்று தேவன் அறிகிற அறிவுக்காக அழைக்கிறான். நான் இந்த இடத்துல இருக்கிறேன், வந்துரு அப்படின்ட்டு போய் அவனோட பேசிட்டு இருக்கும்போது நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவ கர்த்தர் பாருங்க ஞாபகப்படுத்துகிறார். வருஷங்கள் மாறலாம், நாட்கள் மாறலாம், ஆனால் வார்த்தை மாறாது. அதான் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தர் வார்த்தை என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. வசனத்தின் வல்லமை இருக்கிறது. அதனால தான் வசனத்தை விடாதீங்க, வாக்கு தத்தத்தை விடாதீங்க. அதை சொல்லி, ஆண்டவர் நீ சொன்னீரே அதை எனக்கு செய்யும், நான் அந்த வார்த்தை என்னை நிறைவேறக்கூடாதபடிக்கு எனக்குள் ஏதாவது தடை இருக்குமானால், அல்லது என்னுடைய சுபாவத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்பினால் அதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் குணத்தை மாற்றுங்கள், அவர் அற்புதத்தை செய்வார். சுபாவத்தை மாற்றுங்கள், அவர் தம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார் பாருங்கள், 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வனாந்தர வறண்ட நிலமும் களிகூர்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழிக்கும் வைத்து நம்ம வருகிறீர்கள். அவர் எதற்கு வருவாராம்? வறண்ட நிலத்தை, வறண்ட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு. செயலே படாது, நடக்காது என்று நினைக்கிற வறண்டதை கர்த்தர் நடக்க பண்ணுவார், கர்த்தர் அதை செய்வார். அதுக்குதான் சொல்ல பயப்படாதீர்கள் என்று திடப்படுத்துறார். முதல்ல உனக்குள்ள நம்பிக்கை இருக்கட்டும், உன் நம்பிக்கை வீண் பெயரக்கூடாது. கர்த்தர் ஒரு விஷயத்தை சொன்னார், சொன்னதை செய்யும்படியாக கர்த்தர் மனதுருக்கம் உள்ள தேவன். ஆனால் தாமதிக்கிற காரணம் என்னன்னா, நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிற சில விஷயங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது. நம்முடைய கீழ்ப்படியாமல் தான் சில தடைகள், நம்முடைய சுபாவங்கள் தான் தடைகளாக இருக்கிறது. அந்த பெருக்கணம்ல வரணும், அன்பின் பெருக்கணம்ல வரணும், தெய்வீக குணத்தின் பெருக்கங்கள் வரணும். சபை பக்தி விருத்தில் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கணும். நான் வெறும் ஜனங்களுடைய பெருக்கத்தை மட்டும் பேச வரல, குணத்தின் பெருக்கம், வசனத்தின் பெருக்கங்கள், வசனத்தின் கீழ்ப்படிதல்கள்.
நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கிப்பார்கள். உங்களை யாருடைய கண்களும் கவனிக்க வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்கள் நம்மை நோக்கி பார்க்கும். வானத்தை பூமி உண்டாக்கிய கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கும். அவரே வருவார். இந்த வார்த்தை ரொம்ப நல்லா பிடித்திருந்து பார்க்கிறாங்க. நல்லா சொல்ற பாருங்க. மனப்பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். என்ன அழகா சொல்றாருல, மனப்பதறுகளை பார்த்து. இந்த வருஷத்தின் பிற்பகுதி சிலருக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். 6 மாசம் ஓடிச்சுதியா, இன்னும் 6 மாசம் தான் இருக்குது. இந்த வருஷத்தை எப்படி முடிக்க போறணும், இந்த காரியம் எப்படி நடக்க போதோ, நடக்குமா அல்லது போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் ஏமாற்றமாயிருமோ, அந்த பதற்றம் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் இந்த காலையில் இந்த 7ஆம் மாதத்தில் கர்த்தர், மகளே நீ பதற்றம் அடையாத, நீ பயப்படாத, நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருவார். ஆவியானவர் இடைபடுவார். அவர் உங்களை தூக்கி எடுப்பார். அவர் சாட்சியாக, ஒரு வார்த்தை எப்படி எடுத்துக்கிட்டு எப்படி தெரியுமா, என் மூலமாக இயேசு இந்த பூமியில் மையப்படுவார். உங்க குடும்பத்தின் மூலமாக மையப்படுவார். இந்த ஊழியத்தில் கர்த்தர் மையப்படுவார். மனுஷருக்கு எந்த கனம் இல்லை. அதுதான் எனக்கு யாராவது நம்ம உதவி செய்தான் அவர்களை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் அவங்கள நம்ம பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ஏதோ ஒருத்தர் உதவி செய்தார்னா அவர்களை கொண்டு தேவன் எனக்கு செய்தார். அப்போ யாருக்கு மகிமை, யாருக்கு கனம்? சில நேரங்களில் நீங்கள் யாருக்காவது உதவி செய்திருந்தீங்கன்னா தேவன் உங்களை கூட செய்திருக்கிறாரு. ஆண்டவரை என்ன பயன்படுத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இந்த அனுபவத்துக்குள்ள இந்த பிரிச்சுவலா இந்த விசுவாச வாழ்க்கையில் வளர்ந்து பாருங்க. சில நேரங்களில் கர்த்தர் நம்ம உள்ளத்தில் ஏவிக்கிட்டே இருப்பாரு. நீ போய் அவங்கள போய் விசாரி அப்படிம்பாரு. கர்த்தர் சொன்ன உடனே போயிடணும். ஒரு நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க, ஒரு கஷ்டத்தில் கண்ணீரோடு இருக்கிறவங்கள அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்லுவார். தேவ தூதன்னா திடீர்னு வானத்தை வர்றதில்ல, கர்த்தர் நம்மளை தூதர்கள் மாதிரி வைத்திருக்கிறாரு. அப்படி வசனத்தை நிறைவேற்ற நம்மளை வைத்திருக்கிறாரு. மனம் பதறுகளை பார்த்துட்டு, என் மகனே உனக்குள்ள அந்த வெள்ளத்தை கொடுப்பாரு, அவருடைய குணத்தை கொடுப்பாரு. அதனால தான் பாருங்க, நம்ம சொந்த சுவாபத்தெல்லாம் எடுத்துட்டா கர்த்தரி சுவாபம் நமக்குள்ள வந்துடும். அவருடைய சுவாபம் தான் பரலோகத்துக்கு நமக்கு நல்ல கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் எங்கேயோ நடக்க போகிறத உங்களுக்கு சொல்லுவார். நீ காலை எழுந்து ஜோம் பண்ணுவார். அவருடைய முகத்தை உங்க கண்ணு காட்டுவார். காட்டி உங்களோட பேச வைப்பார். நான் சொல்கிற கதலாம் கிடையாது. தாவீது இந்த செவர் ஒன்றுமே இல்லாத காலங்களில் இதை கட்டணும் ஒரு ஆசை. ஒரு நாள் இந்த இடத்த நான் முழங்கால் பிடிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே பாருங்கள், ஒரு நபர் அவங்களுக்கு என்னுடைய நம்முடைய ஒரு நோட்டீஸ் மூலம் நம்பர் கிடைத்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார்கள், கேட்குறார்கள், இந்த நேரத்தில் இப்பொழுது பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ நான் சொல்ல இப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படி. உடனே அவங்க சொல்லுகிறாங்க, நீங்கள் இப்போ உங்கள் தேவைக்கு தானே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன் தேவனை என் குடும்ப தேவைக்கு இல்லை, இந்த ஆலயத்தினுடைய இந்த வேலையை எப்படியாவது முடிக்கணுமேனுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க சொல்லுகிறாங்க, நீங்கள் இதற்காக தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்கள் தேவைக்காக. ஆமே. அப்போ அவர் கேட்குறாங்க, என்னென்ன காரியத்தை செய்திருக்கோம்? உடனே சொன்னீங்க, உடனே வாங்க, நாங்கள் லேடிஸ் எனக்கு அவ்வளோ தூரம் வர தெரியாது, உங்கள் இடம் எங்களுக்கு தெரியாது. அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க. நான் உடனே அன்றைக்கி போக முடியலை, எனக்கு நான் சொன்ன இன்றைக்கி வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது. மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இன்றைக்கா வந்துருங்க, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்துக்காரு. உடனே அவர் சொன்ன ஒரு காரியம், நாங்கள் ஜோமனை நானும் எங்கள் அம்மாவும் உட்கார்ந்துருந்தோம், ஆனால் கர்த்தர் உங்கள் முகத்தை காட்டினார். தூதனாக ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்ற முடியும், ஒரு தூதனாக மாற்ற முடியும். அதனால பாருங்க, மனதில் கர்த்தர் உணர்வு கொடுக்கும்போது உடனே செய்தரணும். நீங்கள் யாரோ செய்வாங்க, நீங்கள் செய்து பாருங்க, உங்களுக்காக இன்னொரு தூதனை கர்த்தர் எழுப்புவார். நீங்கள் இங்கே சின்ன உதவி செய்வீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை அவர் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மனம் பதறாதீர்கள். அதனால் சொல்கிறார், பயப்படாதீர்கள். இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. மீண்டும் ஒரு முறை இந்த வார்த்தை சொல்லி முடிக்கலாம். 4 அவசரத்தில் எடுத்துக்கிடுங்க. மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும்?
உங்க மனதில் இன்னைக்கு கர்த்தர் பேசுவார பாருங்க. யாரையாவது தேவை உள்ளவர்களை, உங்க ஜபம் உங்களுக்கு தேவைப்படலாம், அல்லது உங்க ஆறுதல் உங்களுக்கு தேவைப்படலாம், நீங்க ஒரு தண்ணீர் கொடுக்கிறது ஒரு தேவைப்படலாம், அல்லது யாராவது உங்க வீட்டை தேடி வரும்படியாக கர்த்தர் வைப்பார். நீங்க அவங்களுக்கு செய்ய முடியாக முதல்ல அதனால எதை விதைக்கிறாயோ, நீங்க முதல்ல ஒருத்தர் திடப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். நீங்க ஒருத்தர் தேற்றுங்க, கர்த்தர் உங்களை தேற்றுவார். நீங்க ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். அது சொல்லுங்க, வருவார் அவர். அதை நான் நம்புகிறேன். தேவன் இந்த மாதம் வந்து உங்கள் கரத்தை பிடித்து அவர் தூக்கி நிறுத்துவார், தூக்கி எடுப்பார். அமிழ்ந்து விடுவோமோ என்று பயப்படாதீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, எங்கேயோ இருக்கிறவர்கள், எவ்வளவு தூரத்தில் இருக்கிறவங்க, ஆனால் எனக்கு சாட்சிக்கு அங்க நடந்து இங்க நடந்து அது ஒரு பகுதி. ஆனா என் வாழ்க்கையில் நடந்ததான் நான் அதை கர்த்தர் நல்லவர் சொல்ல முடியும். அப்ப என் வீட்டில் செய்யுங்க. இன்னைக்கு நான் நம்புகிறேன் ஐயா. ஆண்டவர், நான் யாருக்காவது உதவி செய்வான், நீங்க என்னோட இன்னைக்கு பேசுங்க. அவர்களை என் மனதில் கொண்டு வாங்க, என் கண்களுக்கு தரிசனத்தை காட்டுங்க. நான் அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். நான் உம்முடைய ஊழியத்தை செய்யதான் ஊழியங்க. இது ஊழியம். நீ செய்து பாருங்கள். கர்த்தர் அதற்குரிய பலனை 30, 60, 100 தேவன் கொடுத்து நம்மளை கனப்படுத்துவார். ஆனால் எதை விதைக்கிறோமோ அதையே நம்ம என்ன செய்வோம், அற்போம். நன்மைகளை செய்யுங்க, தேவ திட்டத்தை செய்யுங்க, தேவ சித்தத்தை செய்யுங்க. கர்த்தர் பேசுவாருங்க. கர்த்தர் பேசுவார். எப்ப பேசுவாரு? நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, அவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது. சுயசித்தத்தில் போராடாதீங்க, மனுஷனோடு போராடாதீங்க. இவன் செய்யல, அவன் செய்யல, அது பண்ணல, இது பண்ணல, எந்த மனுஷனோடு போராடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உங்க பிரச்சனை எல்லாத்தையும் வச்சிருங்க. இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. அழகா சொன்னார், மனம் பதறுகளை பார்த்து. ஏன் இந்த வார்த்தை சொல்லுங்கன்னா, பதறுகளை பார்த்து நீங்க முதல்ல போய் என்ன செய்யணும், திடப்படுத்தணும். எப்படி திடப்படுத்தணும்? நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். என்ன சொல்றார்? நீ போய் சொல்லு அப்படிங்கிறார். இந்த மாதம் ஊழியத்தை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்க தேவை சந்திப்பார், உங்களுடைய காரியத்தை செய்வார். நீங்க போயிட்டு யாராவது எனக்கு செய்வார்கள்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. அப்ப சொல்லுங்க, எதை செய்ய நினைக்கிறீங்க முதல்ல நீங்க அதை போய் செய்யுங்க. அப்ப அதை செய்யறக்கு ஆண்டு கேளுங்க. ஆண்டவர், என் மனதில் என்னோட பேசுங்கப்பா, என்னோட பேசுங்க. அந்த தரிசன முகத்தை காட்டுங்க. இது எதை ஏன் இந்த கருத்தை சொல்றேன்னா, இதற்காக நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தும் போது அடுத்த ஆசீர்வாதம் தானாக கேட்க வேண்டியதில்லை, எல்லாமே உங்க வீட்டை தேடி வரும். அதனால கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பயப்படாதீர்கள் சொல்கிறார். அந்த வார்த்தை பயப்படாதீர்கள். கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களை திடப்படுத்துவார். திடப்படுத்துவார். எப்ப திடப்படுத்துவாரு? நீங்க ஒருத்தரை திடப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார். நீங்க செய்வது சின்னது, ஆனா கர்த்தர் நமக்கு செய்ய போறது பெரியது. அவர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். நீங்க சின்ன உதவி தான் செய்வீங்க, ஆனா கர்த்தர் நமக்கு செய்ய போறது ஒரு பெரிய உதவி, ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமா செய்வார். இதற்கு சாட்சியான சொன்ன இந்த நபர் எனக்கு தெரிந்த நபர்கள் தான். ஒற்றுமே இல்லாத ஒரு குடும்பம், கண்கள பார்த்த குடும்பம், அவங்க நல்ல தெரிந்தவர்கள். அதே குடும்பத்தை சென்னையில் எப்படி வைத்திருக்க நிறைய சாட்சிகளை எனக்கு சொல்ல முடியும். போய் இந்த கொத்தமல்லி சாவடி இங்க இருக்கும்போது அது ஒருத்தர் வெறும் கொத்தமல்லி வியாபாரம் பண்ணுவார். அவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டார். அந்த குடும்பம் பக்கா இந்து குடும்பங்கள். அப்போ நாங்கள் இந்த சீட்டு கலெக்ஷன் டெய்லி ஒரு 5 ரூபா கொடுப்பார். காலையில் போய் அந்த 5 ரூபா போய் வாங்கிட்டு வருவோம். அந்த நாங்கள் இந்த ஜேஜே சக்கங்கோ அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கும்போது வாங்கிட்டு வருவோம். அவ்வளவு திருத்தமான ஒரு ஆள், ஆனால் கர்த்தர் மேல் அவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்தார். அந்த கொத்தஞ்சாடி எவ்வளோ பேர் இருப்பாங்க. காலையில் அவர் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல பொங்கல் பிடிச்சி அவங்களார் ஜெயிப்பார். வெக்கப்படவே மாட்டார். இங்கே நம்மளாம் வெக்கப்படுவோம். அந்த இடத்துல 7 ஆண்டுகளுக்கு பின்பு அதே மங்களாபுரத்தில்
அவருக்கு கர்த்தர் அவரை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறார். இப்போ கொஞ்சம் நம்ம நேரம் தான் மரித்து போனார். முதிர்ந்த வயதுல எப்பொழுது 24 மணி நேரம் ஒயிட் வீட்டில் தான் இருப்பார். அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்படிச்சது. அந்த குடும்பத்தில் சாபம் அப்படி நீங்கிச்சது, எல்லாம் நீங்கிச்சது. அந்த குடும்பத்தில் ரொம்ப நாள் அவர் காரியம் நடக்காம இருந்துச்சு. அப்போ நானும் ஐசக்கையெல்லாம் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போய் ஜோபனை போவோம். விடுதலை கொடுக்கிற தேவன், திடப்படுத்துகிற தேவன். எத்தனையோ சாட்சிகள் இப்படி இருக்குது. ஏன் ஆண்டவரே இப்போ அங்க செய்தாரு இங்க செய்தாருங்க, உங்க வாழ்க்கையை செய்தாதான் நீங்க போய் மற்றவங்க சொல்ல முடியும். என்னம்மா, என் வாழ்க்கையில அதை செய்யுங்கப்பா, நான் மற்றவர்களுக்கு போய் சொல்லுவேன். காத்திருந்து பலனடைங்கள், கழுகு போல எழுப்பிடுவீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.